வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கும் ஒரு நாள் பல்லு விழும். அன்னைக்கு நான் அதே பாட்டை திரும்பி பாடுவேன். கோச்சுக்காத மச்சான். என்ன முறைக்கிற? நான் அப்படிதான் முறைப்பேன். என்னடா கவின் அடிக்க வர மாதிரியே இருக்கு. கவின், நம்ம ஏன்டா எனிமையா இருக்கணும்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. ஜாலியா விளையாடலாம், ஒன்னா சேர்ந்து படிக்கலாம். நேத்து பாட்டி கூட என்ன திட்ட தானே வந்தாங்க. ஆனா பாட்டி என்கிட்ட இவ்வளவு கூலா பேசிட்டு போனாங்க. உனக்கும் அந்த மாதிரி என் மேல ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருடா. கூல் ஆயிடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்டா. ப்ளீஸ்டா கவின். ஃப்ரெண்டா? எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். அது ராகுல் மட்டும்தான். போட்டுக்கோ மச்சி. ப்ளீஸ்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். நோவே, அது என்னன்னே தெரியல. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவமா இருக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? நான் என்னடா பண்ணேன்? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. உன் பாட்டி மாதிரி நீ மாறுடா. பாட்னா அசிங்கமா இருக்குமே. போடா. நான் அப்படி சொல்லல ராகுல். அவன் பாட்டி எப்படி கூலானாங்களோ இவனையும் அப்படி ஆக சொல்றேன். எனக்கு இவன் பாட்டியே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னது? என் பாட்டியும் உனக்கு பிடிச்சிருக்கா? ஹலோ, அவங்க ஒன்றும் பாட்டி கிடையாது, என்னோட பாட்டி. எனக்கு மட்டும் தான் உங்களை பிடிக்கணும். உன் பாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிக்க கூடாதா? பிடிக்கவே கூடாது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குல, அவ்வளவுதான். இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கவின், உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ராகுல், உனக்கு? சாக்லேட்னு பேப்பர்ல எழுதினாலே போதும், அப்படியே அதை எடுத்து வாயில போட்டுப்பேன். ராகுலுக்கு தான் சாக்லேட் பிடிக்குதுல, அப்புறம் ஏன் உனக்கும் பிடிக்குது? நீ என்ன சொல்ல வர? குழப்பறியே. ராகுலுக்கும் சாக்லேட் பிடிக்குது, உனக்கும் சாக்லேட் பிடிக்குது. அந்த மாதிரி தான் உங்க 2 பேருக்கும் சாக்லேட் பிடிச்ச மாதிரி நம்ம 2 பேருக்கும் உன் பாட்டிய பிடிச்சிருக்கு. நீ இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். பேசாம ஒரு இடத்துல போய் உட்காரு. நான் என்ன சொல்ல வரேன்? ஒன்னும் சொல்ல வேணாம். ஐயோ, மிஸ் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்கூலோட மற்ற பிரான்ச்சஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கூலையும் சேர்த்து இன்டர் ஸ்கூல் டேலண்ட்ஸ் மீட் இன்னும் 2 வாரத்துல ஆரம்பிக்க போகுது. ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம பேச்சு போட்டி, டிராயிங் போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், எல்லா போட்டியும் நடக்க போகுது. இது பெரிய லெவல்ல ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்கங்கிறது தான் முக்கியம். நம்ம ஸ்கூல்ல நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். அந்த அளவுக்கு எல்லாரும் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே மிஸ். மிஸ், எதுக்கு இத்தனை காம்படிஷன்? வெறும் டிராயிங் காம்படிஷன் மட்டும் போதும்ல? உனக்கு டிராயிங் நல்லா வருங்கிறதுக்காக டிராயிங் காம்படிஷன் மட்டும் வைக்க முடியாதுல்ல. எல்லா போட்டியும் நடக்கும். எல்லா போட்டியிலையும் எல்லாருமே கலந்துக்கணும். மிஸ், எல்லா போட்டியிலயும் கலந்துக்கலாமா? யா, ஷூர். உங்களால முடிஞ்சா யார் வேணாலும் எந்த போட்டியில வேணாலும் கலந்துக்கலாம். சரி, எல்லாரும் யார் யார் எதுல கலந்துக்க போறீங்க? பேர் கொடுங்க.